பஞ்சத்துக்கான உண்மையான காரணம் இருக்கு இல்லையா, அதை இவங்க பேசுறதே இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டில் உள்ள வந்தபோது வியாபாரத்துக்காக வந்தாங்க. ரெண்டாவது பார்த்தா இது வியாபாரத்தை விட வரி வசூலிக்கல நமக்கு நிறைய வருவாய் வருதுன்னு சொல்லி ஆளுமையை கையில் எடுத்து, அப்ப நிலத்துல வரியை வசூலிக்கிறது வெள்ளைக்காரனால வரி வசூலிக்க முடியல. அதனால இங்க ஜமீன்தார்களை உருவாக்கணும். அப்ப ஜமீன்தார்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நிலமெல்லாம் வந்து அப்ப முதல்ல ஒரு வரி கொடுத்தான். நம்ம வரலாறு, தமிழ் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, விளைச்சல்லாம் 6 பங்கா வரியா. ஆனா இப்ப 2 பேத்துக்கு வரி கொடுக்குறான். உள்ளூர் ஜமீன்தாருக்கும் கொடுக்குறான், வெளிநாட்டு ஜமீன்தாருக்கும் கொடுக்குறான். அப்ப அவன் வறுமையில கடந்த போது நிலத்தை ஏலம் விட்டான். ஏலம் விட்ட நேரத்தெல்லாம் பணக்காரனா எடுத்து, எவன் கையில பணம் இருக்கும், எவன் வியாபாரியா இருந்தானோ, எவன் அரசு அதிகாரியா இருந்தானோ, எவன் ஜமீன்தாரா இருந்தானோ, அவங்க இருக்கிற நிலம் குஞ்சு போயிட்டு. அப்ப சோழர் காலத்துல நடக்கலையா? அவங்க கையில என்ன இருந்தது, கிராமம் தனி அதிகாரத்தை கையில வச்சிருந்தது. அதனால கிராமம் என்ன பண்ணும், யார்கிட்ட நிலம் இல்லையோ உழுவ தயாராக்காங்களோ அவன்கிட்ட நிலத்தை பிரிச்சு கொடுக்கும். அவன் உழுத பிறகு அவன்கிட்ட வரி வாங்கும். ஒட்டு மொத்தமா அரசாங்கத்துக்கு வரி கட்டும். கிராம அரசாங்கத்துக்கு வரி கட்டும். ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறது கிடையாது.